வணக்கம் மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு இயற்பியல் அலகு 5 ஒளியியல். இதில் உள்ள கணக்கீடுகளில் 7வது கணக்கு பார்க்க போறோம். கப்பலிலிருந்து அனுப்பப்பட்ட மியொலியானது கடலின் ஆழத்தில் எதிரொலித்து மீண்டும் ஏற்பியை அடைய 1 வினாடி கால அளவு எடுத்துக்கொள்கிறது. நீரில் ஒளியின் வேகம் 1450 மீட்டர் பெர் வினாடி எனில் கடலின் ஆழம் என்ன? சரியா? இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேரம் கொடுத்துட்டாங்க. நேரங்கிறது என்னன்னு எழுதணும், 1 வினாடி. சரியா? அடுத்து ஒளியின் திசை வேகம், அதாவது வேகம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வேகம் 1450 மீட்டர் பெர் வினாடி. என்ன கேட்காங்க? கடலின் ஆழம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஒளியானது கப்பலிலிருந்து அனுப்பப்படுது. சரியா? அதோட வேகம் எவ்வளோ இருக்கு? 1450 மீட்டர் பெர் வினாடிக்கு போகுது. 1 வினாடிக்கு திரும்ப என்னது? அனுப்பப்பட்ட ஒளி பட்டு எதிரொலித்து மீண்டும் என்னது? கப்பலுக்கு வந்துடுது. 1 வினாடியில வந்துடுது. சரியா? இதுதான் கப்பல். அப்போனா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ஒளியின் திசை வேகம், அதாவது வேகம் ஈக்குவல் டு என்னது? எடுத்துக்கொண்ட கால அளவு. எப்படி எழுதுவோம்? 2d பை என்னது? சரியா? 2d பை tன்னு எழுதுவோம். சரியா? இதான் ஃபார்முலா. நமக்கு என்னது? 2 அப்படியே போடுவோம். டீங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். டி தான் நமக்கு தெரியணும். சரியா? ஆழம் தான் தெரியணும். அதை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த டீங்கிறது நம்ம வினாடிங்கிறது தெரியும். அதை 1ன்னு போட்டுக்கலாம். 1 வினாடி. திசை வேகத்தை ஏற்கனவே விங்கிறது திசை வேகம். வேகம்ங்கிறது என்ன இருக்கு? 1450 அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணியிருந்தோம். இந்த கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் அதே தான் வரும். அதனால் 2d ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன்னா 1 இன்ட்டு 1450ன்னு போடுவோம். சரியா? இப்போ நமக்கு டி தான், தொலைவு தான் தேவை. அப்போனா இந்த 2 அந்த சைடு கொண்டு போங்க. இது பெருக்குனா அதே மதிப்பு தான், 1450 பை என்னது? 2. சரியா? இப்போ நம்ம வகுக்கணும். 2 2, 7 2 14. சரியா? அடுத்து நம்ம இதை வகுக்கணும். 50 இருக்கு. 50 வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 25 2 50. அப்போனா 225 கிடைக்கி. சரியா? இப்போ தொலைவு கப்பலிலிருந்து ஆழம் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து எழுதுனா போதும். அதாவது 725 மீட்டர்னு எழுதுனா போதும். எடுத்து எழுதணும். கடலின் ஆழம் போட்டு எழுதலாமா? கடலின் ஆழம் டி தானே? டீன்னு வச்சுக்கோங்க. 750 மீட்டர்.